வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் ரொம்பவுமே சூப்பரான பிஸ்தா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவுமே க்ரீமியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பிஸ்தா மில்க் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கப் பாலில் பிஸ்தா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பொடிச்சு வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிஸ்தா மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்திக்கோங்க. அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் உருக்குன்னு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மிக்ஸ்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை கப் மட்டும் பால் சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்குறக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு க்ரீஸ் பண்ணல டின்னில் இதை ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ் பவுல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க. ஆனால் இது வந்து வித்தவுட் ஓவனில் வைக்கிற மாதிரியான பாத்திரமே என்கிட்ட கிடைக்கல. அதனால் ஓவனில் தான் வைக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா இதையும் நான் வித்தவுட் ஓவனில் தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஓவன் இல்லாமல் நான் ரோஸ்மில்க் கேக் பண்ணியிருக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கேக் வேகிறதுக்கு ஓவனாக இருந்தாலும் சரிங்க, வெசலில் வச்சாலும் சரி, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும். நம்ம பிஸ்தா கேக் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முள்கரண்டி வச்சு குத்திட்டு நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற பிஸ்தா மில்கை மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் போட்டுக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறதும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச பிஸ்தாக்களை தூவி கட் பண்ணி பரிமாறலாம். எவ்வளோ அழகாக நம்ம பிஸ்தா கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நாம் சும்மா சாப்பிட்றத விட பிஸ்தா மில்கில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.